வந்து கார சேமியா ரெசிபி கேட்டீங்கல்ல, அதான் இன்னைக்கு கார சேமியா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேமியாவை இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதை அந்த தட்டை மட்டும் அப்படி காட்டிடணும். சேமியாவை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஈஸி தான், நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தங்க கேட்டதுனால இந்த ரெசிபி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வச்சுக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிருக்கு. தக்காளி வெட்டலை, இந்த தக்காளி. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இந்த ரெசிபி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பிரியா சிஸ்டர் தான், அதனால் அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்னது எண்ணெய் ஊற்றிக்கணும். இது என்னது சோம்பு, இஞ்சி பூண்டா. இஞ்சி பூண்டு இருந்தால் போடுங்க. நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோம், பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் போடணும். இஞ்சி பூண்டு போடணும், வெங்காயம் போடணும், தக்காளி போடணும். அவ்வளோதான், அதான் கார சேமியா. நம்ம இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ண மறந்தாச்சு. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு கட் பண்ணணும். தேவ் வேற எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தேவ் குட்டி, ஏய் தேவேஸ்வரனுக்கு வந்து பசி எடுத்துச்சு. அவன் வந்து நின்றுட்டு இருக்கான், கிச்சனுக்குள்ளே தான் நிற்பான். நல்லாவே இல்லை. அது இஞ்சி கொஞ்சோண்டு தான் போடுறோம். உங்க வீட்டில் என்ன சமையல், காலையில் என்ன டிஃபன்? தேவ் இங்கே வந்து மூஞ்ச காட்டேன், அங்கே பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கேன். தேவ் தான் கேமராமேன், அவரு தான் வந்து கரெக்டாக தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா தேவ் பாய் வந்து இங்கே தான் நின்றுட்டு இருப்பான். சமையல் முடிகிற வரைக்கும் அந்த பாஸ் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இங்கே நவுல மாட்டார் இடத்த விட்டு. என்னெல்லாம் பண்ணுற தேவ், என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவார் இவர். எங்கள் மாமியார் கூட இப்படி கிடையாது, ஆனால் இவர் எங்களோட ஃபஸ்ட்டு மாமியார் இவர் தான் தேவ். அடுத்து என்னன்னு குக்கரில் சாதம் வைக்கணும். உங்கள் அப்பாவுக்கு சமையல் பண்ணுறியா தேவ்? நாங்கள் போய் உட்காந்துக்கோ, சேர் போட்டு உட்கார் போ. தேவ் குட்டி ஐயோ ஸ்டவ்ல அதுக்குள்ள இது வேற. குக்கர் லூஸ் ஆயிடுச்சு, அதனால டைட் பண்ணுறோம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மில்லட் ரைஸ் தான் பிடிக்கும், அதனால அது குக்கரில் வந்து பண்ணிடுவோம். இதில் என்ன போட்டிருக்கீங்கன்னா எதுவும் போல இல்லை. சரி நீங்களே சொல்லிடுங்க. அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. சோம்பு போட்டிருக்காங்க, எண்ணெயில் சோம்பு போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, பட்டை கிராம்பு போட்டிருக்கு. அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை எடுத்து போட வேண்டியதுதான். நம்ம பிரியாணி கட் பண்ணுறோம்ல, அது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும். என் ஹஸ்பண்ட் வேறு குளிக்க போயிட்டார், இன்னும் நான் ஒன்றுமே பண்ணலை. அதனால் படப்படன்னு அது ஸ்டவ்வில் வச்சா தான் வேலை முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடுவோம். தேவமா இப்படி வந்து நின்னா எப்படி பண்ண முடியும்? தருவாங்கடா, தருவாங்க. அதுக்குள்ள பாக்ஸுக்கு பசி எடுத்துட்டோம். உட்காருமா, உட்காரு. உட்கார மாட்டாங்க.
கிராம்பு. இவருக்கும் அதே பட்டை கிராம்பு போடலாம். ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் பண்றேன். கொஞ்சோண்டு ஒண்ணே ஒண்ணு. ஒரே ஒரு பச்சை மிளகா சேமா கரெக்டா மறைக்க போறேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா நான் வந்து ரொம்ப அவசர அவசரமா பண்றோம், டைமே இல்லை. இல்லைன்னா இது வேற. தக்காளி போட்டாச்சு, இஞ்சி பூண்டு போடுறாங்க. இதுக்கு வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அவருக்கு வந்துட்டு மில்லட் ரைஸ்க்கு வந்து பச்சை கொண்டக்கடலை அப்படின்னே விற்கிது. பச்சை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சிருந்தேன் நைட்டே. ஸோ அதை போட்டுக்க வேண்டியதான். டெய்லி ஒரு கடலை, கொண்டக்கடலை, அப்புறம் தட்டாம்பயிறு, காராமணி அந்த மாதிரி போட்டு சாதம் கிண்டி கொடுத்துருது. ஸோ இதுக்கு மஞ்சள் தூள் போடுறாங்க. மஞ்சள் தூள், சில்லி பவுடரா, வெறும் சில்லி பவுடர் கொஞ்சம். சில்லி பவுடர் போட்டால் தான் நல்லா காரமாக இருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டுருக்கேன். இருக்கா? இதுக்கு வேற கலந்து போடுவோமா? அதில் கொஞ்சம் போட்டுருங்க. கொஞ்சம் அப்பதான் அந்த அரிசி வந்து அவ வேற குளிக்க போயிட்டாங்க. சரி, அவன் அம்பிட்டு தான். தண்ணி வச்சினோடனே கார சேமியா ரெடி. அது ஹைல தான் இருக்குமா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. மாற்றி வச்சிடலாமாக்கா? மாற்றி வச்சிருங்க. பார்த்து அது விசில் வேற வரும். தேவக்குட்டி ஹைல வச்சு. ஸோ தேவ்குட்டிக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக வந்து முட்டை பொரிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி, தேவுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. சைட் பை சைட் நாங்கள் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுவோம். அவங்க பாத்திரம் கழுவாங்க, வெள்ளை துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டு மேனுவல் தான். ஸோ அதையும் சைட் பை சைடு அதை வந்து ட்ரெயின் பண்ணுவோம், தனி திறந்து விடுவோம். அந்த வேலையும் நாங்கள் பார்த்துக்குவோம்.
ஸோ அப்படியே எங்களோட காலையில் ரொட்டீன் வந்து ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கும். தேவ் வேறு நடுவில் வந்து தொல்லை பண்ணுவார். அங்கேயே உட்காந்துட்டு இருந்து பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. ஒரு பேகை வந்து சாப்பாடு கெட்டிட்டாங்களா அப்படின்னு அந்த சாப்பாடு கெட்டினா தான் வெளியவே போவான். ஸோ கார சேமியா ரெடி, அவங்களுக்கு ரைஸும் ரெடி. ஸோ அவங்களுக்கு வந்து 2 முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். இதையும் உரிச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ தேவக்குட்டிக்கு வந்து முட்டை பொரிச்சாச்சு. அவருக்கு வந்து மீன் குழம்பு, சாப்பாடு கெட்டியாச்சு. முட்டை பொரிச்சு வச்சுட்டா அவருக்கு லஞ்ச் ரெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கட்டி வச்சாச்சு. இங்கே தான் நிற்பான். எல்லாம் கரெக்டாக முடிச்சாச்சா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள போதும் நிறைய எல்லாம் அவர் தான் எடுத்து வச்சுட்டாரு. சூடான கார சேமியா ரெடி வித் தயிர் பச்சடி. தேவக்குட்டிக்கு வாழைப்பழம் வேணுமா? வாழைப்பழம் எடுத்துக்கிட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்களா, வாழைப்பழம் எடுக்கிறாரு சார். என்ன வேணும்? வாழைப்பழமா வேணும்? வாழைப்பழம் சாப்பிடுங்களா? அப்பாவுக்கு வேற டைம் ஆயிடுச்சுடா. வீடியோ எடுக்கிற பேர்ல டைம் ஆயிடுச்சு. அவர் வேற கிளம்பிட்டாரு. ஸோ மில்லட் ரைஸ், கொண்டது க்ரீன் பச்சை கொண்டக்கடலை, பச்சை எதையா ஓடுது, பச்சை கொண்டக்கடலை அண்ட் எக்கு. மில்லட் ரைஸ் ரெடி. முட்டை ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. கரெக்டாக சாப்பிட்ற நேரம் கரண்ட் போயிடுச்சு. பிரியா வந்து குளிக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க குளிச்சுட்டு வேலையில் உட்கார கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏதோ சாப்பிட உட்காந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் பசி எடுத்துச்சு. எப்பவும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்போது அவங்க வேலைக்கு போகிறதுனால 2 பேருமே வேறு டைமில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒன்றா சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. பட் நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க குளிச்சுட்டு வந்து வரைக்கும் 10 மணி ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்தா சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி எனக்கு பசிக்குது. அதுவும் கார சேமியா வந்து நல்லா வாசனையாக இருக்கா, அதனால் செம்ம டேஸ்ட். அதுவும் எனக்கு ரொம்ப தலைவலியாகவே இருக்குது. நேற்றுலேருந்து பயங்கர தலைவலி. நைட்டு ஆரம்பித்த தலைவலி. ரொம்ப பிஸி டே நேற்று. ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறேன். தேவ் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. கிளம்பியாச்சு. எல்லா குட்டீஸுமே வந்து நிஷ்வின், கவின், நிதின் 3 பேருமே வந்து 7:50க்கெலாம் போயிடுவாங்க. தேவ் வந்து இப்போது 9:15க்கு போயிட்டாரு. அவ்வளோதான். எல்லோரும் வேலைக்கு என் ஹஸ்பண்டும் அப்படியே ஒர்க் போயிடுவாங்க. பிரதர் இல்லா வந்து அவங்கள விடும்போதே போயிடுவாங்க. 7:50க்கு அவங்கள அப்படியே ஸ்கூலில் விட்டு அவங்க ஒர்க் போயிடுவாங்க. ஸோ சாப்பாடெலாம் கெட்டிட்டு போயிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டார். வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். தேவை கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிடுவார். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது. ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கார சேமியா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் நாங்கள் இப்படி தாங்க இருப்போம். கொஞ்சம் பக்கிரி மாதிரி தான் இருப்போம். ஸோ லைவ் வீடியோனால் அப்படி தானே இருக்கணும். அதுக்குன்னு தனியாக மேக்கப் போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. எனிவே இட்ஸ் ஓகே. நாங்கள் வந்து வீட்டில் இப்படி தான் இருப்போம். அதனால் நாங்கள் அப்படியே வீடியோ காட்டுறோம். ஓகே, பாய் பாய். ஆக்சுவலி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், சீரம் போட்டு கொஞ்சம் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சீரமோட லிங்க்கை கண்டிப்பாக நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஓகே, விட்டமின் சி சீரம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.